Hello future officers, welcome to Mock to Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம 17ஆம் தேதி வந்து இந்து எடிட்டோரியல்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியல். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த எடிட்டோரியல் வந்து எனக்கு படிக்கக்குள்ள ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதில் நிறைய விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எடிட்டோரியல் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோலேயே நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெக்காப்ஸ் லேர்ன் பண்ணிப்பீங்க. சரியா? ஸோ எடிட்டோரியல் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்து வெக்காப்ஸ் இன்னைக்கு வந்து 7 வெக்காப்ஸ் அண்ட் 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. தென் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. சரியா? உங்களோட கருத்துக்களை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்ட பிறகு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ, யாருக்கு இன்னும் எடிட்டோரியல் வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். மேபி நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க, டெலிகிராம் குரூப்ல இருப்பீங்க. ஸோ அவங்க அந்த குரூப்ல இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வந்து இந்த வீடியோவை டெய்லியுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ சம்டே ஒரு 2 நாள் இல்லை ஒரு நாள் வந்து சில நாள் தவறி இருக்கும். பட் மேக்ஸிமம் இந்த வீடியோவை நம்ம வந்து டெய்லியுமே கொடுத்துட்டு வரோம். அதனால நீங்க இந்த எடிட்டோரியல் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரம் பிப்ரவரிலேருந்து கொடுத்துருப்போம். சரியா? ஸோ ஸ்டார்டிங்ல வெறும் வெக்காப்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எடிட்டோரியல் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எடிட்டோரியலை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இன்னி எடிட்டோரியலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி எடிட்டோரியலே தெரியும். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நீங்கள் ஸ்பீடாக வச்சு பார்த்தாலும் பரவாயில்ல, பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு நம்ம எந்த எடிட்டோரியல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ 2024 ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த எடிட்டோரியலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்தியாவோட பிளேஸ் என்ன, இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இந்த எடிட்டோரியலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ 2 ஸ்டெப்ஸ் பேக் அப்படின்றாங்க. ஸோ ஏன் 2 ஸ்டெப்ஸ் பேக் அப்படின்றதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நம்மளுக்கு தெரியல ஏன் 2 ஸ்டெப் பேக் பின்னாடி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல. சரி, பார்ப்போம். ஆன் இந்தியா அண்ட் த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2024. ஓகே, சரி, ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்க? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். சரியா? ஸோ இந்த எடிட்டோரியல்லே அதோட மேனேஜர் டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இன்னிய டாஸ்க் என்ன அப்படின்னா, ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, ஸோ எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு, ஓகேவா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ல எத்தனை கண்ட்ரிஸ் வந்து மெம்பரா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஓகே, எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த விஷயத்தை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஆன்சர் பண்றது வந்து நல்லா இருக்கு. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் அது படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அவங்களும் அந்த கமெண்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இது வந்து இந்த தலைநகரில் இருக்குது. ஏன்னா எப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி பார்க்கணும், நம்மளுக்கு மைண்டில் அது நின்றும். அதே மாதிரி தான் இந்த வெக்காப்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த எடிட்டோரியலாக இருக்கட்டும். இந்த எடிட்டோரியல் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்குமே ஸ்டார்டிங் அதை படிக்கும் பொழுது அதாவது பிஃபோர் சொல்கிறேன். சரியா? படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ எனக்கு அது நமக்கு ஒரு கேஷுவலாக இருக்குது. ஜஸ்ட் நான் அதை படிச்சுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, எனக்கு வந்து இப்போ எடிட்டோரியல் எல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறது எனக்கு புரியுது. பட் அதை தாண்டி ஆஸ்பிரண்ட்டுக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும், ஸோ மாணவர்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த எடிட்டோரியல் உங்களுக்கு தெரியும். ஸோ சில டேட்டாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு அனாலிசிஸ் மாதிரி பார்க்க போகிறோம். இந்த ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டை ஒரு அனாலிசிஸ் மாதிரியே நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இது எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா நீட்ஸ் டு க்ளோஸ் தி ஜெண்டர் கேப் இன் எஜுகேஷன் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா எஜுகேஷன்லையும் பாலிடிக்ஸ்லையும் பின்னாடி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் முன்னாடி வரணும். ஸோ இந்த எஜுகேஷன்லையும் பாலிடிக்ஸ்லையும் இந்தியாவோட ஜெண்டர் கேப்ன்றது அதிகமாக வரணும். ஸோ என்ன சொல்ல வராங்க, ஸோ எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள்லையும் பாலிடிக்ஸ்லையும் பெண்கள் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹெட்டிங் சொல்கிறாங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் இந்த மினி ஹெட்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மினி ஹெட்டிங்கை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாகவே போக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து முடிவுக்கு வந்துடலாம். சரி, ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். Gender parity may be
climbing upwards worldwide with a global gender gap. So what is a global gender gap அப்படின்ற ஒரு CA உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க 68.5. ஓகேவா? ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் வந்து 68.5% இருக்கு. எப்போ 2024. பட் த கிளாஷியல் ஃபேஸ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்றாங்க. இது அருமையான ஒரு லைன் பா. ஸோ ஏன் இந்த கிளாஷியல் ஃபேஸ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பனிப்பாறை வந்து ஒரு பனிப்பாறை இருக்கு அப்படின்னா அது உருகி நீரா மாறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும்ல. சரி இல்ல சார் இப்ப ஸ்பீடா தான் சார் உருகுது அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அது வந்து இப்ப வந்து வெப்பநிலை மாற்றத்தினால அது வந்து உருகுது. ஓகேவா? பட் ஆக்சுவலா ஒரு பனிப்பாறை ஒரு ஆக்சுவல் ஒரு கிளாஷியர் இருக்கு அப்படின்னா அந்த கிளாஷியர் உருகிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். அந்த ஃபுல்லா உருகிறதுக்கு ரொம்ப பல வருஷங்கள் ஆகும். அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ரொம்ப பொறுமையான ஒரு சேஞ்ச் அப்படின்றதுக்காக இந்த ஃபேஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. Then it was 68.4% in 2023 is a grim statistic அப்படின்னாங்க. ஸோ 2023 எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 68.4 இருந்திருக்கு. பட் இப்போ இந்த வருஷம் 68.5 தான் மாறி இருக்கு. ஸோ 0.1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் இந்த கிளாஷியஸ் ஃபேஸ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிரிம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ கிரிம் அப்படின்றது மோசமான, சரியா? ஸோ மோசமான அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப மோசமான அப்படின்னா ஸோ சிவியர். ஓகேவா? சிவியர் அதுக்கு வந்து சினானிம் என்னென்ன வரும் அப்படின்னா சிவியர்னு ஒன்று வரும், அக்யூட் அப்படின்னு சொல்லி ஒரு சினானிம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு மோசமான ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அதர்ஸ் ரேட் it will take 134 years to reach full parity. The global gender gap report released by the World Economic Forum last week pointed out roughly 5 generations beyond the 2030 sustainable development goal target. ஓகேவா? என்ன சொல்றாங்க இந்த லைன் வந்து ஸோ சிம்பிளா நான் சொல்லிடுறேன். இந்த லைன்ல என்ன சொல்றாங்க, இதே ஸ்பீட்ல போனா நம்மளுக்கு இந்த குளோபல் ஜெண்டர் கேப் இதை வந்து நம்ம ஃபில் பண்றதுக்கு 134 வருடங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு கம்பாரிசன் பாருங்களேன். ஸோ இதே ஃபேஸ்ல சேஞ்ச் ஆகிட்டு போயிடுது அப்படின்னா ஆண்களும் பெண்களும் ஈக்குவலா எல்லா இடத்துலையுமே ஈக்குவலா இருக்கிறதுக்கு 134 வருடங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த லைன். சரி, ஐலாண்ட் மெயின்டைன் இட்ஸ் நம்பர் 1 ரேங்க். ஓகேவா? ஸோ ஐலாண்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எந்த நாடு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரலாம். ரேங்க் நம்பர் 1. ஓகேவா? ஸோ எவ்வளோ அவங்களோட இண்டெக்ஸ் அப்படின்னா 93.5% அண்ட் இஸ் ஆல்சோ தி ஒன்லி எக்கனாமி டு ஹவ் க்ளோஸ்டு 90% ஆஃப் இஸ் ஜெண்டர் கேப் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு கண்ட்ரி மட்டும்தான் 90% தொட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியா ஸ்லிப்டு 2 places to 129 அவுட் ஆஃப் 146 countries. ஸோ டோட்டலாக எத்தனை கண்ட்ரிஸ் இந்த ஜெண்டர் கேப் இந்த அனலைசிஸ்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா 146 countries. அதில் இந்தியா 2 places ஸ்லிப் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இப்போ புரியுதா ஏன் டாபிக்ல 2 ஸ்டெப் பேக் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்தியா 127 இருந்து 129 இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்றதுக்கு தான் ரீசன். ஸோ லாஸ்ட் இயர் இட் வாஸ் ரேங்க்டு 127 ஆஃப்டர் ஹேவிங் தி ஜம்ப்டு 8 places ஃப்ரம் 135 இன் 2022. ஸோ 2022ல 135வது இடத்துல இருந்தது. 2023ல 127 இடத்துக்கு வந்தது. ஓகேவா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணிருக்கு, பின்னோக்கி போறாங்க, 129வது இடத்துக்கு வந்திருக்கு. ஓகேவா? இந்த எடிட்டோரியல்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் சிஏல கேட்கலாம். ஸோ அப்கமிங் ஆர்ஆர்பி பியூ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் இது பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. ஓகேவா? ஸோ இந்தியா has closed 64.1% of its gender gap in 2024. ஸோ இந்தியாவோட ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 64.1. The report noted leaving policy makers with a huge window of opportunity to do better. ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The slight regression according to the report is mainly due to the small declines in the spheres of the education and political empowerment. ஸோ எதனால குறைஞ்சிருக்கு அப்படின்னா பெண்களோட பார்ட்டிசிபேஷன், அதாவது ஃபீமேலோட பார்ட்டிசிபேஷன் வந்து எஜுகேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்ல குறைஞ்சிருக்கிறதுனால இந்த 2 இடத்துலையுமே குறைஞ்சிருச்சு. அதோட எஃபெக்ட் தான் இந்தியா 129வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, வித் பாப்புலேஷன் ஆஃப் ஓவர் 140 crore ஈவன் 2 steps back means staggering numbers அப்படின்னாங்க. ஸோ ஸ்டாகரிங் நம்பர் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்டாகரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ ஸ்டாகரிங் அப்படின்றது நம்மளை வந்து ஷாக், அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு ஷாக் கொடுக்கும்ல, ஆச்சரியமா பார்க்கல, திகைக்க வைத்தல் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா சொல்லலாம். ஸோ ஸ்டாகரிங் அப்படின்றது திகைக்க வைத்தல். ஓகேவா? ஸோ நம்மளை என்ன பண்ணுது, 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இந்த பாயிண்ட் நம்மளை ரொம்ப திகைக்க வைக்குது. இந்த இந்த பின்னோக்கி போறது வந்து நம்மள ரொம்ப திகைக்க வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? Though India, it pointed out, had shown a slight improvement in economic participation and opportunity. ஸோ இந்தியா வந்து எந்த இடத்துல ஒரு நல்ல
இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ஸோ இந்த எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்தியா வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. ஆனாலுமே இது வந்து 2012 இந்தியா வந்து 46% இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் மட்டும் இருந்தது. இதில் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் 2012 இந்தியா 46% இருந்தாலுமே இப்போ 6.2% பின்னோக்கி போயிடுச்சு. ஓகே, குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? பர்டிகுலரா இந்த கேட்டகரியில இந்தியா பின்னோக்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சரி, அப்படியே அடுத்த பேராகிராஃப் வரும். ஒன் வே ஆஃப் அச்சீவிங் தி அப்ஜெக்டிவ் will be through bridging gender gaps in say the labor force participation rate 45.9%. ஓகே, என்ன சொல்றாங்க? லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து 45.9% இருக்கு. டு டூ தட் a slew measures must be in place from ensuring that girls do not drop out. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா பெண்களுக்கு நம்ம என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னா, ஸோ பெண் குழந்தைகள் வந்து ஹையர் எஜுகேஷன்ல இருந்து ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரொவைடிங் தி ஜாப் ஸ்கில்ஸ். ஸோ அவங்களுக்கு ஜாப் ஸ்கில்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். என்ஷூரிங் தி சேஃப்டி ஒர்க் பிளேஸ். ஓகேவா? ஸோ என்ஷூரிங் தி சேஃப்டி ஒர்க் பிளேஸ். ஸோ ஒர்க் பிளேஸ்ல அவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும். அண்ட் ஹெல்பிங் தம் கீப் அ ஜாப் ஆஃப்டர் மேரேஜ் பை ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கோர்ஸ் அட் ஹோம். ஸோ சாரி, கோர்ஸ் கிடையாது, சோர்ஸ். ஓகேவா? ஸோ சோர்ஸ் அப்படின்றது வேலைகள். ஓகேவா? சோர்ஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோர் அப்படின்றது வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீட்டு வேலையில இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. இந்தியாவிலும் சரி, ஸோ எனக்குமே பர்சனலா சில விஷயங்கள் தெரியும். இன்னுமே நிறைய கம்பெனியோட டாப் ஆர்டர்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உமனை வந்து நம்ம வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க மேரேஜ் ஆயிட்டாங்க அப்படின்னா கன்சீவ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அவங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறது, நம்ம அவங்களுக்கு லீவ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியாவில் இருக்க இந்த மேக்ஸிமம் இந்த எம்என்சி ரிலேட்டடா நம்ம வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் பார்க்கறது கிடையாது. ஸோ எம்என்சியில் ஒரு 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 கேர்ள் வந்து ஈவன் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலுமே ஸோ அங்கே அவங்களை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு லீவுமே கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அதுவுமே நடக்குது. பட் இருந்தாலுமே இப்போ டெவலப்பிங் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும். இப்போதான் டெவலப் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க? ஸோ பெண்களுக்கு வந்து நம்ம அவங்களை எடுத்தால் அவங்க வந்து கரெக்டாக வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, ஸ்கில் லெவலில் அவங்க கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்கிங் அது. ஸோ கம்ப்ளீட்டாக அது எல்லாமே ராங். ஓகேவா? ஸோ in education, the gap between men and women literacy rate is 17.2% points wide. Okay, in education, the gap between men and women. So education gap எவ்வளவு இருக்கு அப்படின்னா 17.2% அப்படின்னு சொல்றாங்க. லீவிங் இந்தியா 124. ஓகேவா? இந்த இண்டிகேட்டர்ல இந்தியா 124வது இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியா ஹஸ் ஃபேர்ட் பெட்டர் இன் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபேர்டு பெட்டர் அப்படின்றாங்க. ஸோ ஃபேர்டு அப்படின்னா என்ன? நீங்கள் வந்து ஃபேர் அப்படின்றது சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஃபேர்டு பெட்டர் அப்படின்றது பட் உமன் ரெப்ரஸன்டேஷன் பொலிட்டிக்கல் ஸோ பார்லிமெண்ட் கண்டினியூஸ் டு பி லோ. ஸோ இருந்தாலுமே இந்த பார்லிமெண்ட்ல அவங்க பங்கெடுக்கிறது வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லிங்க பார்ப்போம். இந்த லோக்சபா 80th லோக்சபா நடந்தது இல்லை, இந்த 80th லோக்சபா எலெக்ஷன்ல எத்தனை ஃபீமேல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க? ஓகே, எத்தனை பேரை அலோகேட் பண்ணியிருக்காங்க? கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. Parliament continues to be low. For confirmation, look no further than the newly elected Lok Sabha. ஓகேவா? ஸோ அதே தான் இந்த இடத்துல சொல்றாங்க. Close to 800 women contestants were in the fray. ஸோ fray அப்படின்றது தேய்ந்து. ஓகேவா? வேற இந்த fray அப்படின்னா ஒரு விஷயம் தேஞ்சு போகுது இல்லை? ஸோ அதை தான் இந்த இடத்துல ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. பட் த நம்பர் ஆஃப் உமன் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஹஸ் டிப்ட் இன் 74 ஃப்ரம் 78. ஓகேவா? ஸோ 2019 78 இருந்தது, இப்போ கரண்ட்ல 74 இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப் 503 மெம்பர்ஸ் விச் இஸ் 13.6% ஆஃப் டோட்டல் அப்படின்றாங்க. சரியா? These numbers are not good sign in the backdrop of the Women's Reservation Bill 2023 yet to come into effect, which aims to reserve 1/3 of seats in Lok Sabha and state legislative. ஓகேவா? இந்த பில் வந்து இப்போ வரப்போகுது. உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்து இப்போ 2023 வரப்போகுது. ஸோ அதில் 1/3 ஆஃப் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணணும். எதில்? லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் அண்ட் பர்ஃபார்மிங் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா மஸ்ட் ஹீட் WEF மேனேஜிங் டைரக்டர் யாரு? சதியா சகிடிஸ் வேர்ட்ஸ். ஸோ காலிங் ஃபார் கவர்மெண்ட் டு ஸ்ட்ரென்தன் தி ஃப்ரேம்வொர்க் கண்டிஷன்ஸ் நீடட் ஃபார் பிசினஸ் அண்ட் சிவில் சொசைட்டி டு ஒர்க் டுகெதர் டு மேக் ஜெண்டர் பேரிட்டி அண்ட் எக்கனாமிக் இம்பரேட்டிவ் அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க? எல்லா இடத்துலையுமே ஜெண்டர் பேரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எடிட்டோரியலை ஸோ கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க. ஓகேவா? சரி, நம்ம அப்படியே வெக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சவுத் ஏஷியாவில் எந்த
கண்ட்ரி ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னா பங்களாதேஷ். ஓகே, ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ ரீஜனல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து குளோபல் இண்டெக்ஸ்ல 99வது இடம். அதுவே சவுத் ஏஷியால ரீஜனல்ல பாகிஸ்தான் வந்து லாஸ்ட்ல இருக்கு. ஸோ நம்மளோட இந்தியா 5th பிளேஸ்ல இருக்குப்பா. ஸோ எல்லாத்தோட பின்னாடி தான் பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, பூட்டானோட பின்னாடி தான் நம்மளோட இந்தியா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இண்டெக்ஸ் பாருங்க. இந்த இண்டெக்ஸ்ல என்னன்னா, இந்தியா எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி 142வது இடத்துல இருக்கு. தென் ஹெல்த் அண்ட் சர்வைவல்ல 142, எஜுகேஷன் அட்டைன்மெண்ட்ல 112வது இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஜெண்டர் கேப் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. The two largest gaps to bridge are in economic participation and opportunity and political empowermentல தான் லார்ஜஸ்ட் ஜெண்டர் கேப்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதில் வந்து இது வந்து இந்தியா ரிலேட்டட் மட்டும்தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. சரி, நம்ம அப்படியே எடிட்டோரியல் ஆரம்பிச்சிடலாம். கிளைம்பிங் அப்படின்றது முன்னேறுதல். ஸோ சினானிம் வந்து அசெண்ட். ஓகேவா? ஸோ வேர்ப் வந்து பார்ட்டிசிபிள் வந்து வேர்ப், ஆன்டனிம் வந்து டிசென்ட், முன்னேறு. ஷி என்ஜாய்ஸ் கிளைம்பிங் மவுண்டைன்ஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவளுக்கு வந்து மலை ஏறுறது ரொம்ப பிடிக்குது, வீக்கெண்ட்ல மலை ஏறுறது பிடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரெக்ரேஷன். ஸோ ரெக்ரேஷன் அப்படின்றது ரிவர்ஷன், பின்னடைவு. ஒரு விஷயத்துல இருந்து நம்ம பின்னாடி போறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரெக்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ சினானிம் வந்து ரிவர்ஷன், ஆன்டனிம் வந்து எவால்யூஷன். ஸோ பார்ட்டிசிபிள் வந்து நவுன். ஓகேவா? The scientists studied this data to understand the regression of the disease over time. ஸோ என்ன சொல்றாங்க, சயின்டிஸ்ட் வந்து டேட்டாவை ஸ்டடி பண்றாங்க. எதுக்காக? இந்த டிசீஸ் ஓவர் டைம்ல என்ன மாதிரி பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டிகேட். ஸோ இன்ஸ்டிகேட் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம வந்து தூண்டுறது, செய்ய வைக்கிறது தான் நம்ம வந்து இன்ஸ்டிகேட். ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது தான் நம்ம இன்ஸ்டிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ட்டிசிபிள் வந்து வேர்ப், சினானிம் வந்து ஃபவுண்ட், ஆன்டனிம் வந்து ஆல்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி டிடன்ட் மீன் டு இன்ஸ்டிகேட் அன் ஆர்குமெண்ட் பட் கமெண்ட் ஸ்பார்க்ட் ஹீட்டட் டிபேட் அப்படின்னாங்க. ஸோ அவளுக்கு வந்து ஆர்குமெண்ட்டை தூண்டணும்னு ஆசை இல்லை, ஆனால் அவளோட கமெண்ட்ஸ் வந்து ஒரு பயங்கரமான டிபேட்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டீம்டு. ஸோ டீம்டு அப்படின்றது கருதப்படுதல். ஸோ கன்சிடர், ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்? டீம்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ட்டிசிபிள் வந்து வேர்ப். எக்ஸாம்பிள் பாருங்க. த ப்ராஜெக்ட் வாஸ் டீம்டு சக்ஸஸ்ஃபுல் பை தி கமிட்டி ஆஃப்டர் கேர்ஃபுல் எவாலுவேஷன் ஆஃப் இட்ஸ் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எதனால் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா அந்த கமிட்டி கேர்ஃபுல்லாக அதை எவாலுவேஷன் பண்ணதா ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இம்ப்யூட்டேஷன். ஸோ இம்ப்யூட்டேஷன் அப்படின்றது குற்றச்சாட்டுகள், அலிகேஷன். ஸோ ஒருத்தங்க மேல நம்ம வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நம்ம என்ன வெக்காப் யூஸ் பண்ணலாம்? இம்ப்யூட்டேஷன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன். எக்ஸாம்பிள் பாருங்க. the imputation made by the accountant was crucial for completing the financial report accurately. ஸோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை அக்யூரேட்டா முடிக்கிறதுக்கு அந்த அக்கௌண்டண்டோட குற்றச்சாட்டுகள் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ரிசியூமபிளி. ஸோ ப்ரிசியூமபிளி அப்படின்னா மறைமுகமாக. ஸோ மறைமுகமாக அல்லது இன்டைரக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ சினானிம் என்ன சொல்றாங்க? பிலீவ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. லிவ் த பார்ட்டி ஏர்லி ப்ரிசியூமபிளி டு கேட்ச் தி லாஸ்ட் ட்ரெயின் ஹோம். ஓகேவா? ஸோ மறைமுகமாக அவன் ஏன் பார்ட்டியை விட்டு சீக்கிரமா போனான்? அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. ஓகேவா? எல்லாம் நம்பினாங்க, ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக அவன் சீக்கிரம் போனான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்எக்ஸ்பிளிகபிள். ஸோ விவரிக்க முடியாத ஒரு விஷயத்த நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? இன்எக்ஸ்பிளிகபிள். ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்ல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி ஃபெல்ட் அன் இன்எக்ஸ்பிளிகபிள் சென்ஸ் ஆஃப் அன்ஈஸ் அப்பான் என்டரிங் தி அபண்டன்ட் ஹவுஸ். ஸோ ஒரு அபண்டன்ட் ஹவுஸுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவளுக்கு சொல்ல முடியாத சென்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த இடியம் என்னன்னு பாருங்களேன். டேட்டிங் பேக் டு அப்படின்னா டு ஹவ் பீன் மேட் இன். ஸோ டேட்டிங் பேக் டு அப்படின்னா ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1994ல் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா ஸோ 1994ல் இந்த காரை வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? டேட்டிங் பேக் டு. ஓகேவா? த கார் ஹஸ் பின் மேனுஃபேக்சரிங் டேட்டிங் பேக் டு 1994 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இல் மோட்டிவேட்டட். ஸோ இல் மோட்டிவேட்டட் அப்படின்னா சம்ஒன் ஹூ ஹஸ் பின் மோட்டிவேட்டட் பை தி பேட் ரீசன்ஸ் ஆர் இன்டென்ஷன். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களை நம்ம வந்து நம்மளுக்கு நடந்த ஒரு கெட்ட நிகழ்வுனால, கெட்ட விஷயங்கள்னால நம்ம மோட்டிவேஷன் ஆகிறோம். ஓகேவா? மோட்டிவேஷன் மீன்ஸ் நம்ம வந்து அந்த கெட்ட நிகழ்வுகளை நம்மளோட நல்லதுக்காக நம்ம அதை பயன்படுத்திக்கணும். சரியா? நம்ம இப்படிதான் சில பேர் நம்ம நினைப்பாங்க, இவங்களாம் அவ்வளோதான், உங்க லைஃப் வீணாய் போயிடும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்கல்ல. ஸோ நம்ம அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ அதுதான் நம்ம வந்து மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுதான் இல் மோட்டிவேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா?
ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க. தென் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கேட்ட கொஷின்ஸுக்கு ஆன்சரும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப் எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க. ஸோ எல்லாருமே படிக்க சொல்லுங்கள். இந்த எடிட்டோரியல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. ஓகேவா? சரி, ஓகே. வில் see in the next video. Thank you all. Bye bye.